திருச்சிற்றம்பலம். திலதைப்பதி அப்படி இல்லைன்னா தில தர்ப்பணபுரி அப்படின்ற ஒரு தலம் இருக்குது. இது பித்ரு தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. காசி, ராமேஸ்வரம், கயா போன்ற 7 முக்கிய பித்ரு தலங்களில் இதுவும் ஒன்று. இங்கு அமாவாசை மட்டுமின்றி வருடத்தோட 365 நாட்களும் முன்னோர்களுக்கு எல் தர்ப்பணம் செய்யப்படுவதனால தான் இது திலதைப்பதி அப்படின்றாங்க. இங்கே விநாயகர் மனித முகத்துடன் மேற்கு நோக்கி தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார். இந்த தலத்தில் நம்ம பித்ரு காரியம் செய்தோம் அப்படின்னா முன்னோர்கள் பிறப்பற்ற நிலையாகிய முத்தியை அடைவர் என்பதால் சுவாமிக்கு முத்தீஸ்வரர் அப்படின்னும் தலம் தில தர்ப்பணபுரி என்றும் வழங்கப்படுது. அம்மாவோட பேர் பொற்கொடி அம்மை. ராமர் தர்ப்பணம் செய்யும்போது பிடித்த 4 பிண்டங்களும் லிங்கங்களாக மாறியதாக இங்கே சொல்லப்படுகிறது. கருவறைக்கு பின்புறம் இந்த லிங்கங்களை இன்றும் நாம் காணலாம். இந்த லிங்கங்களுக்கு அருகே வலது காலை மண்டியிட்டு வடக்கு நோக்கி திரும்பி வணங்கியபடி இருக்கும் ராமரையும் காணலாம். ராமரின் இத்தகைய கோலம் வேறெங்கும் நமக்கு காண கிடைக்காது. கோயிலுக்கு வெளியே அழகநாதர் சன்னதியில் ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமும் இருக்குது. காசியில் கங்கை நதி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாய்வது போல இங்கும் அந்த அரசலாறு வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாய்கின்றது. இது காவிரியின் துணை நதியாக கருதப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் சந்திப்பது அமாவாசையாக கருதப்படுது. இங்குள்ள முக்தீஸ்வரர் சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் வழிபாடு செய்து வணங்கியுள்ளார்கள். இங்கே 2 பேரோட சன்னதிகளும் இருக்குது. இவர்களும் இணைந்து இருப்பதால் இத்தலம் நித்திய அமாவாசை தலம் என்று இங்கு வழங்கப்படுகிறது. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா 3 பெருமாள் அப்படின்னு அரிதாக சில சிவன் கோயில்களில் தனி சன்னதியிலோ அல்லது கருவறைக்கு பின்புறத்திலோ லிங்கோட்பவர் இருக்க வேண்டிய இடத்திலோ பெருமாள் இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் மகாவிஷ்ணு தனது 3 கோலத்தை காட்டியபடி அருளுகிறார். ராமர் தர்ப்பணம் செய்த போது மாதா, பிதா, குரு, தெய்வம் ஆகிய 4வரையும் வணங்கி 4 பிண்டங்களாக பிடித்து வைத்து பூஜித்தார். இந்த பிண்டங்கள் லிங்கங்களாக மாறின. மூலஸ்தானத்திற்கு பின்புறத்தில் இந்த லிங்கங்களையும் தர்ப்பணம் செய்த ராமரையும் காணலாம். இவர் வலது காலை மண்டியிட்டு வடக்கு நோக்கி திரும்பி வணங்கியபடி காட்சி தருகிறார். ராமரின் இத்தகைய தரிசனத்தை காண்பது அபூர்வம். இத்தலத்தில் பிரகாரத்தில் நவகிரக சன்னதி அருகில் மற்றொரு பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர் கோலத்தில் இருக்கார். அதனால் 3 கோலத்தில் மகாவிஷ்ணுவின் 3 விதமான கோலங்களை இங்கே தரிசிக்கலாம். திருச்சிற்றம்பலம்.